ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குற விஷயம் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இதில் வந்து நீங்கள் மற்றது அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் பேஜெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் இந்த ஃப்ரண்ட் பேஜெல்லாம் வந்துங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் பாருங்கள். ஒரு ஹெடர் இருக்குது, ஒரு பேனர் இருக்குது, அப்புறம் பாருங்க ஒரு சின்ன கண்டென்ட் போட்டு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒன் பேஜ் வெப்சைட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இந்த பாருங்க ஃபுட்டர் செக்ஷன் இந்த மாதிரி 3 பகுதியாக பிரித்து கூகுள் மேப் ஆட் பண்ணி இந்த மாதிரி நிறையா மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவர்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு டெம்ப்ளேட் காட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ்ன்றது மாதிரி வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண உங்களால் முடியும்னா நல்ல ஒரு கெயின் ஒன்று பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எத்தனை டாலர்ஸ்ல இருந்து பாருங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்? இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் பாருங்க, டிசைன் அண்ட் ரீடிசைன் யுவர் வெப்சைட். ஓகே, இப்போ அவங்க டிசைன் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க நிறைய பேர். இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வெப்சைட்ஸ் இங்கே பாருங்க, ஒன் பேஜ் இந்த பாருங்க இதே மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி டிசைனிங் இந்த இப்போ இந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு வெப் டிசைனராக ஆகணும். ஓகே, நல்லா இந்த மாதிரி ஃப்ரீலான்சரில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறதுன்றத பார்ப்போம். இப்போ இந்த டொமைனில் உள்ளதே நான் வந்து என்ன பண்ணி போகிறேன்னா ரீசெட் பண்ணிக்கிறேன் சைடை. நான் முதல்ல இருந்து செய்ய போகிறேன் அதே சைட் நான் உங்களுக்கு காட்டின சைடு, ரைட்? இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ளாக் ஒன்று வச்சுருக்கேன், அது WP ரீசெட். இப்போ நீங்களும் ஒரு சைடு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ரீசெட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு டொமைன் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்லி உங்கள் என்டையர் சைடை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதில் போய் நான் வந்து ரீசெட்னு சொல்லி கொடுத்துட்டு சைடுனா இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட என்டையர் சைடு வந்து ரீசெட் ஆயிடும். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்குது. இப்போ இதை தான் நான் வந்து செய்ய போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ரைட்? இப்போ நம்ம செஞ்சுட்டு போவோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் என்ன பண்ண போகிறேன்னா மொதல் செக்ஷன் வந்து நம்ம செய்கிற நேரம் எப்போவுமே இதில் போயிட்டு நம்ம நம்மளோட இது டேஷ்போர்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு அப்பேரன்ஸில் பாருங்கள். அப்பேரன்ஸில் போயிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் கிளிக் பண்ணிட்டு அப்பேரன்ஸை இல்லை தீமில் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தீம்ன்றதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான தீம் வேணும். ஓகே, தீமை வச்சு தான் நம்ம சைடை செய்வோம். அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு எக்ஸ்ட்ரான்றது வந்து உங்களுக்கு இல்லைன்னா நான் போயிட்டு அட் நியூவில் போயிட்டு தீமில் போயிட்டு எங்கன்னா எக்ஸ்ட்ரான்றது சர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரான்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரான்ற தீம் வரும், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். ரைட், ஓகேனா ஆக்டிவேட் பட்டன் ஒன்று இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் டீம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமாக இருந்தால் இந்த மாதிரி வருது. ரைட், வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா திரும்ப இதில் பழசு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்தது கஸ்டமைஸ்க்கு போகிறேன். கஸ்டமைஸில் போயிட்டு இப்போ பாருங்க தான் கஸ்டமைஸில் போயிட்டு நம்மளுக்கான ஹெடர் ஃபுட்டர் அதெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னுக்கு 2 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. பேஜஸில் போயிட்டு ஆட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே போவோம். இங்கே போய் நான் ஹோம்னு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணிட்டு இங்கே எனக்கு வந்து இதை ஹைட் பண்ண தேவையில்லை, எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. பப்ளிஷ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஆட் நியூவில் போயிட்டு நான் வந்து இன்னொரு பேஜ் வந்து அபவுட்னு சொல்லுது, அபவுட் அஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேஜ் வேணுமா நீங்கள் கான்டாக்ட் அஸ்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது தேவை நீங்களே கிரியேட் பண்ணுறேன்னா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. திரும்ப பேஜஸில் போயிட்டு நியூன்னு சொல்லி கொடுத்துட்டு கான்டாக்ட் அஸ்ன்ற பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ 2 பேஜஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பேஜஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன், இதில் போயிட்டு இதில் பாருங்கள் அப்பேரன்ஸில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஹெடர் பில்டர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஹெடர் பில்டர்ன்ற ஆப்ஷனில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இந்த லோகோஸை வந்து மாற்றலாம். ஓகே, இப்போ நான் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு லோகோ ஒன்று போடணுதுக்கு எந்த சைடுக்கு இப்போ வந்து எதில் போட போகிறோம், நம்ம கஸ்டமைஸ்க்கு போயிடணும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் இது பண்ணிடுறேன்.
எல்லாம் இருக்குது, இந்த இருக்குது. appearanceல கஸ்டமைஸ்க்கு போயிட்டு இப்போ இதில் தான் நம்மளுக்கான இந்த ஹெடர் செக்ஷனை நம்ம செய்வோம். கம்ப்ளீட்டாக செய்கிறது ஹெடர் செக்ஷன், ஃபுட்டர் செக்ஷன்லாம் அதில் தான் செய்வோம். இப்போ ஹெடர் செக்ஷனில் போயிட்டு ஹெடர் பில்ல இருக்கு போவோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு சைட் டைட்டில் அண்ட் லோகோ இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைட் டைட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுக்குறேன்னா விட்டா மாதிரி தான் அது போயிடும். நான் வந்து நெக்ஸ்ட் பில்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் பழைய சைட் சைடு என்னென்னா கொடுத்தது அது இருக்குதுன்னா பில்டுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எனக்கு லோகோன்னு இந்த சைடுக்கு நான் போட போகிறேன். போகிறக்கு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நான் வந்து செய்கிற நேரம் இந்த செலக்ட் ஃபைல்னு கொடுத்துட்டு இந்த லோகோ எடுக்கிறேன். ஓகே ரைட். எடுத்து செலக்ட் பண்ணுற நேரம் இப்படி வருது. நான் வந்து கணக்காக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு க்ராப் பண்ணோம்னா அது கணக்காக க்ராப் ஆயிரும். இப்படி வந்துடுது. வந்ததில் வந்து இன்றைக்கி பாருங்கள், பெருசாக வந்து இந்த மாதிரி சின்னதாக்கிடலாம். இந்த கணக்காக வந்து அந்த அப்படி சின்னதாக்கி இந்த மாதிரி சின்னதாக்கி ரைட். ஓகே, இந்த மாதிரி கணக்காக வந்து லோகோ இந்த மாதிரி வந்துருச்சு. ரைட். இப்போ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரைட். இப்போ எனக்கு இந்த செக்ஷனில் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து இங்கே வரக்கூடாது, இங்கிட்டு வரணும். இப்போ அது செய்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதுதான் டெம்ப்ளேட். ஹெடர் டெம்ப்ளேட் வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைட் லோகோ, இதுதான் சைட் லோகோ இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது போடணும்னா அந்த இதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மேலே தேவையில்ல, கீழே செஞ்சுட்டு போவோம். ரைட். இப்போ வந்து அடுத்த வந்து ப்ரைமரி மெனு இருக்குது பாருங்கள், இது இங்கே தானே இருக்குது. எனக்கு வேணும்னா மிடில் போடுறேன்னா இங்கே மிடில் போட்டுக்கலாம், மிடில் வர்ற மாதிரி. எனக்கு வந்து இங்கனே வரணும், பக்கத்தில் வர்றதுனால இப்படி போட்டுக்கிட்டா இங்கே வந்துடும். வந்தோடனே பாருங்கள், இங்கே நான் வந்து சைட் இதில் வந்து எனக்கு ஹோமும் அபவுட் அஸ் மட்டும் தான் தேவை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போலாம் எனக்கு போதும். பிறகு வந்து எனக்கு வந்து ஃபோன் நம்பர்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இதை வந்து பிறகு செய்வாங்க இந்த செக்ஷனை. இப்போ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன்னு எப்படி ஆட் பண்ணுறதுன்னா சிம்பிளாக இப்போ நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஓகே, எனக்கு வந்து இந்த செக்ஷன் சரி. ரைட். இப்போ வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன். எந்த இருக்குது இங்கே நான் இந்த இடத்துல தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மெனு போட்ட இடத்துல தான் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் HTML ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா சோஷியல் மீடியா ஐக்கன் வேணுங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் வேணும். இப்போ நான் ஃபோன் நம்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த HTML திரும்ப கிளிக் பண்ண இப்படி வந்துடும். ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க, ஒரு கண்ட்ரி கோடோட கொடுத்து கண்ட்ரி கோடோட கொடுத்து போடுங்க. நான் சும்மா ஆட் பண்ணுறேன் ஒரு நம்பர் அப்படியே. ஏன்னா கண்ட்ரி கோடோட கொடுத்தா தான் அது வேலை செய்யும். ஓகே, இந்த வந்துச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு போல்ட் பண்ணிடுறேன். இப்போ போல்ட் அந்த மாதிரி வந்துருச்சு. இங்கே ஒரு ஐக்கன் ஒன்று செட் பண்ணணும். ஃபோன் நம்பருக்கு ஆட் மீடியா லைப்ரரியில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஐக்கன் ஒன்று செட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கூகுளில். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கூகுளில் வந்து இந்த மாதிரி ஐக்கன் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சும்மா நீங்கள் ஃபோன் ஐக்கன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணாவே ஒரு PNG ஃபார்மேட்டில் வரும். இதை எடுத்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே சின்னதாகுங்க. சின்னதாகிட்டிங்கன்னா இப்போ இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் சின்னதாகுங்க. கணக்காக இப்படி வந்துடுவார். இந்த கணக்காக அப்படி பிறந்திடுவார். இது நான் கொஞ்சம் சின்னதாக்கணும்னா நான் கொஞ்சம் சின்னதாகினா சின்னதாக காட்டலாம். போதும்ண்ணா. இந்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம அழகாக காட்டிக்கலாம் இதை. ரைட். இந்த மாதிரி காட்டிக்கலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இதை சென்டர் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆகிடும். இந்த மாதிரி சென்டர் ஆகி இப்போ வந்து அழகாக இருக்குது பாருங்கள். ஃபோன் நம்பர் ஒன்று. ரைட். இப்போ ஹெடர் செக்ஷனில் எல்லாமே முடிச்சிட்டிங்க. இந்த துண்டு மெனுவோட ஆர்டரை மட்டும் தான் மாற்றணும். ஓகே, ஏன்னா நான் மெனு வந்து கை வைக்கவே இல்லை. ஓகே, இப்போ அதனால் நான் என்ன பண்ணுவேன், இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பப்ளிஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் appearanceல மெனுன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு மெனு ஒரு பேர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெனுஸ். ரைட். இப்போ நான் ஒரு மெனு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். டாப் மெனு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து கிரியேட் மெனு கொடுக்குறேன். ரைட். இதை வந்து ப்ரைமரியாக செட் பண்ணிவிட்டு இங்கே நான் வியூ ஆல் பேஜ்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி என்னென்ன பேஜஸ் இருக்கோ அதெல்லாம் வருது. ஹோமும் அபவுட் அஸ்ன்னு மட்டும் தான் வரணும். இதை முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நீங்கள் போஸ்ட்டுக்கு போகணும். முதல்ல ஓல்ட் போஸ்ட்டுக்கு போயிட்டு லீவ் பண்ணிட்டு ஓல்ட் போஸ்ட்டுக்கு போய் இப்போ இதில் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ட்ராஷ் பண்ணிக்கணும், நமக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆல் பேஜஸ்க்கு போவோம் அடுத்தது. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை ஒர்க் பண்ண அந்த சாம்பிள் பேஜ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து அது சாம்பிள் இதை ட்ராஷ் பண்ணேன். டிலீட்னு ஒரு ஆப்ஷனில் ஸ்ட்ராஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இருந்தால் பரவாயில்ல. ப்ரைவசி பாலிசிஸ். ரைட். இப்போ நம்மளோட மெனு எங்கே இதில் போயிட்டு மெனு
இந்த பாருங்க, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி இந்த இருக்குது இதில் 2 இருக்குது, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அட்மெனு கொடுத்தீங்கன்னா அட்மெனுக்கு வந்துடுவார். இதை அப்படியே பொசிஷன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு நான் ப்ரைமரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் அந்த ப்ரைமரிக்கு இந்த மெனு ஆட் ஆகும். ஃபுட்டருக்கு வேணால் ஃபுட்டரும் கொடுக்கலாம், ஃபுட்டருக்கு தேவையில்லை. இது ரெண்டுக்கு எனக்கு தேவைன்னா நான் இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் சைடை நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி சரியாக வந்திருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, நீங்கள் செய்கிறனால தான் இங்கே அப்படி வருது. இந்த மேலே இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வேற ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு போட்டிங்கன்னா இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டைய சைடு எப்படி இருக்குதோ அதை காட்டும். ஓகே ரைட். இங்கே பாருங்கள் இப்படி தான் வேலை ஒர்க் பண்ணும். பாருங்கள் இப்படி அழகாக இருக்குது நம்ம சைட். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த செக்ஷன் கீழே செஞ்சுட்டு போக போகிறேன். என்னது, எனக்கு வந்து ஒரு பெரிய பேனர் ஒன்று தேவை. ரைட். பேனர் ஒன்று செய்கிற நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஆல்ரெடி ஃபோட்டோஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். நீங்கள் பேனருக்கான சைஸுக்கான நீங்கள் ஃபோட்டோ செஞ்சு போட்டாலும் சரி, இல்லைனா இருக்க ஃபோட்டோவை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். நம்ம போய் செய்வோம் அந்த விஷயத்தை. ரைட். இப்போ அதுக்கு முன்னுக்கு நம்ம செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த செக்ஷன்ஸ் கை வைக்கிற நேரம் நமக்கு எதில் செய்ய போகிறோம்னா நம்ம இந்த ஹோம் பேஜில் தான் செய்ய போகிறோம். ஹோம் பேஜில் செய்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. நான் வந்து செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் ரீடிங்கில் போங்க. இதில் பாருங்கள் ஸ்டாட்டிக் பேஜில் வந்து இங்கே பாருங்கள் ஹோம்னு ஒரு பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. சில நேரம் சரி வராது சார், கணக்காக அந்த பேஜுக்கு காட்டாது. ஸ்டாட்டிக்கில் போய்ட்டு ஹோம் பேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. அவ்வளோ நம்ம ஹோம் பேஜுக்கு நம்ம செய்கிறது வரும். ஹோம் பேஜ் நம்ம ஹோம் பேஜ் முதல் செஞ்சதுக்கு வரும், ஹோம் பேஜுக்கு வரும். நான் 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன பேஜ், அபவுட் அஸ் அண்ட் ஹோம் பேஜ் 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அபவுட் அஸ்ல நான் செய்கிறது வரக்கூடாது, ஹோம் பேஜுக்கு தான் வரணுன்ற நேரம் நம்ம அதை ஃபர்ஸ்ட் பேஜ் அதை தான் இருக்குன்றனால அதை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பேஜ் அந்த செலக்ட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை போயிட்டு இதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளகினில் போயிட்டு இன்ஸ்டால் ஃப்ளகினுக்கு போங்க. இதில் பாருங்கள் எலமெண்ட்டை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நியூ ஃப்ளகினில் போயிட்டு இங்கே எலமெண்ட்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த இருக்கு, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ண இந்த வரும், நான் இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இது வந்து நான் அப்டேட்னு சொல்லி கேட்குது, அப்டேட் பண்ண சொல்லுது. நான் மிச்ச நாளாக இன்ஸ்டால் பண்ணது, நான் ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பேன். ரைட், இது அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளகின்ஸ்க்கு போகிறேன். சாரி, நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ண ஃப்ளகின்ஸ்க்கு போகிறேன். இன்ஸ்டால் ஃப்ளகின்ஸ் இதுக்கு போயிட்டு எலமெண்ட்டரை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னா தான் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம சைட்டுக்கு போவோம். ரைட், நம்ம சைட்டில் போயிட்டு டேஷ்போர்டில் போயிட்டு இந்த எலமெண்டர் வந்துருச்சுங்கன்னா எங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பேஜுக்கு போக போகிறேன். ஆல் பேஜஸ், போஸ்ட்டில் பேஜஸ், இதில் போயிட்டு நம்ம எடிட்ன்றதை கொடுங்க. இப்படி வரும். வந்தோடனே எடிட் வித் எலமெண்டர் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கிரிட் இருக்கு, நான் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் எடுக்கிறேன். இதில் வந்து 2 இதில் எடுக்கிறேன். இதில் ஆனால் வந்து இதை ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஸ்டைலில் போயிட்டு கிளாசிக்கில் போயிட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இப்போ அப்லோட் பண்ணது ஒன்று இருக்குது. நீங்கள் வேணால் அந்த இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜை வந்து நான் எடுக்கிறேன். என்னோட பேக்ரவுண்ட் இமேஜை ரைட். இப்போ நான் வந்து மீடியா லைப்ரரி இந்த இமேஜ் எடுத்து போடுறேன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மின் வித்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் லே அவுட்டில் மின் ஹைட்டை வந்து நான் வந்து ஒரு 600 மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்தா இந்த மாதிரி வந்து ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. ரைட், கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து நான் வந்து ஃபுல் வெயிட் பாக்ஸ்ன்னு இருக்குது.
நான் ஃபுல் வித்தாக கொடுக்குறேங்கண்ணா. கொடுத்துட்டு நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டு நான் போயிட்டு பார்க்குறேன். இதில் இந்த அப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்துச்சு. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது இந்த பேனர் முடிச்சிட்டேன். அடுத்த பகுதி என்னன்னா, இந்த இருக்கேன் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கடைசியாக செஞ்சதில் இந்த பாகம் இந்த பாகத்தை செய்ய போகிறோம். ரைட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்லாம் செய்ய பல இதுக்கு இந்த மாதிரி பில்டிங் ப்ராசஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, திரும்ப இன்னொருத்தனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னது ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் எடுக்கிறேன், ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டூல்ஸில் போயிட்டு ஹெடிங் ஒன்று எடுத்து இப்படி கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இங்கே கொண்டாந்து ஹெடிங்கை கொடுங்க. நீங்கள் நான் காப்பி பண்ணது நீங்கள் எழுதுறேன்னா இங்கே எழுதி கொடுத்துக்கலாம். ரைட். கொடுத்துட்டா இங்கே வந்துருச்சு. ரைட். இதில் வந்து நம்ம வேணா H2 வந்து H1னா கொஞ்சம் பெருசாக வரும். H2ல இந்த சைஸே கொடுத்துக்கலாம் போதும். ரைட். ஓகே. இப்போ அடுத்தது கீழே வந்து டெக்ஸ்ட் ஒன்று நான் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு வந்தாங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டரில் போய் இந்த கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட்டா. இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஒரு டமி டெக்ஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையானது ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டுனா டமி டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. கூகுளில் போயிட்டு டமி டெக்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இதில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டென்ட் அப்படியே நான் காப்பி பண்ணேன். கொண்டாந்து இதில் நான் இன்னொரு சைட்டில் வந்து போட்டுறேன். இந்த இதில் போடுறேன். இங்கே போடாதீங்க, இதில் போடுங்க. இதில் போட்டால் தான் அதுக்கு கணக்காக வருவாருங்கண்ணே. ரைட். இப்படி வந்துச்சு. ரைட். பர்ஃபெக்ட். ரைட். இதில் கொஞ்சம் எனக்கு இதை கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் செய்ய இருக்குதானே. இல்லை இப்படி வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடைவெளி கூட இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்தால் நல்லா தான் இருக்குது. இதில் இடைவெளி கூட வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடைவெளி ஓகே நான் நினைக்கிறேன். ரைட். எனக்கு கீழே இன்னொன்று என்ன பண்ண போறேன்னா, இதில் கொடுத்துருந்த மாதிரி ரைட் கீழேயும் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வர மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் நம்ம இதில் போயிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் எடிட்டரை ட்ராக் பண்ணிவிட்டு ரைட்டிங்க அப்படி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நமக்கு நான் இதே டெக்ஸ்ட்டை வந்து நான் இன்னொருத்தரும் காப்பி பண்ணி அப்படியே போட்டுறேன், சின்னதாக போட்டுருக்கு இதில். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கீழே வந்து இதில் கொடுத்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று இந்த மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதில் போயிட்டு டூல்ஸில் போயிட்டு பாருங்க, பட்டன் ஒன்று இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே அப்படியே ட்ராப் பண்ண கீழே இப்படி வந்துடுவார். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போயிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் போயிட்டு இதில் பாருங்கள் அலைன்மெண்ட் வந்து ரைட் ஒன்று கொடுத்தா ரைட் வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இப்படி ஒரு இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ரைட் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட். கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் கூட டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான் இருக்குது நான் கொடுத்ததில். நான் கொஞ்சம் கூட கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் கொஞ்சம் கூட பேசி டைப் பண்ண மாதிரி இதில் வந்து இப்போ செஞ்சுட்டு இப்போ இங்கே வந்து எனக்கு இதை கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் மேலே தூக்குற நேரம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பாருங்கள் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு இந்த மார்ஜின்றதை வந்து இப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்தா அது லொக் ஆயிடும். எனக்கு வந்து மேலே மட்டும் தான் போகும். 10ன்னு கொடுத்தா நான் கீழே போகும். 20ன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகும். இதே மைனஸாக கொடுத்தீங்கன்னா மேலே போகும். எனக்கு ஒரு 30 மாதிரி கொடுப்போம். ஒரு 30 கொடுத்தோம்னா இப்படி ரைட். இப்போ கணக்காக பாருங்க அட்ஜஸ்ட் ஆகி வந்துச்சு. இதெல்லாம் தாங்க டெக்னிக். இப்படி தான் நம்ம சாம்பலாக செய்யுது. ரைட். இப்போ இங்கே வந்து நமக்கான இமேஜஸ் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த இமேஜஸ் ஓகே. இந்த இமேஜஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபைவரில் எல்லாம் செய்கிற நேரம் இதெல்லாம் செய்வாங்க, காட்டுவான். இந்த மாதிரிலாம் தான் கேட்பான் அவங்க கிளைண்ட் இந்த மாதிரிலாம் வரதுக்கு. இந்த 3 இமேஜஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமா, இதுக்கு இதை முடிச்சிட்டோம். இதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ரைட். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இமேஜஸ் செக்ஷன் அடுத்த செக்ஷன் இந்த செக்ஷனுக்கு போக போகிறோம். இங்கே வந்து இமேஜஸை வந்து நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ரைட் பண்ணிவிட்டு நான் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறேன். சூஸில் போயிட்டு மீடியா லைப்ரரியில் போயிட்டு எனக்கு 3 இமேஜ் வர போகுது. ரைட். இந்த 3 இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இது 3 இமேஜுக்கும் நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுங்க. நான் வந்து இப்போ ஆல்ரெடி கொடுத்து காட்டினேன், நீங்கள் கொடுத்துருக்கீங்க 3க்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த இமேஜை
இதை வந்து சைஸை வந்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா நான் ஒரு மீடியம் சைஸு கொடுக்க போகிறேன் 300க்கு. அப்படி தான் எனக்கு ஒரு மீடியம்க்கு ஒரு மீடியம்குள்ளனா தம்ப்நெயில் கொடுக்கலாம். தம்ப்நெயிலுக்கு சின்னதாக இருக்கும். மீடியம் தான் நான் கொடுத்துருக்கேன். மீடியம்க்கு கொடுத்து இதை வந்து கொஞ்சம் இங்கிட்டு போட போகிறேன். இங்கிட்டு அப்போ என்ன கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டைலில் போய்ட்டு ரைட் கொடுத்தோம்னா இங்கிட்டு வந்துடுவார். ரைட். இப்போ திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப என்கிட்ட இதில் போய்ட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று இப்படி எடுத்து கீழே இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்து கீழே அப்படி இங்கே பாருங்கள், இந்த எண்ட் பாயிண்ட்டை விட்டுறேன். இப்போ இன்னொன்று வரப்போகுது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டாவது இமேஜஸ் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இதை சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ நான் இப்படி வந்து இதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லார்ஜ் எழுத்துட்டு என்னது மீடியம் வந்து 300 போகிறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை என்ன செய்ய போகிறேன், இங்கே மேலே கொண்டு போகணும், இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அட்வான்ஸில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு லெஃப்ட் கொடுத்தா எங்கிட்டு வந்துடும். லெஃப்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் அட்வான்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மார்ஜின் வந்து ஒரு 50 கொடுத்தீங்கன்னா கீழே வருவார். இதே 50 கொடுத்தீங்கன்னா மேலே வருவார். இன்னும் ஒரு 150 கொடுத்தா மேலே இப்படி வந்துடுவார். இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னா ஒரு 250 கொடுங்க. இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருந்தாங்க முதல்ல. நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி வந்துடுச்சு. ரைட். இதோட கொஞ்சம் நம்ம குறைப்பேன்னா கூட 200 மாதிரி போடுவோம். இப்போ அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்படி தான் பொருந்தும். இப்போ எங்கன்னா சின்ன ஒரு இமேஜ் ஒன்று வரணும். இங்கே கீழே இப்படி தான் நம்ம ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சின்ன இமேஜ் ஒன்று வர நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு போயிட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்து நான் கீழே ட்ராக் பண்ணுறேன். கீழே இப்போ இங்கே விட்டுட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சூஸ் இமேஜில் போயிட்டு இன்னொரு இமேஜ் வந்து இதை எடுத்து போடும். இங்கே வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே விடணும். அப்போ எப்படி விட்றதுன்னா, இதை வந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயிலாக மாற்றிக்கிறேன். தம்ப்நெயிலாக மாற்றினாக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், தம்ப்நெயிலாக மாற்றிட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் அட்வான்ஸில் போயிட்டு தம்ப்நெயிலாக பார்த்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஸ்டைலில் போயிட்டு ரைட் கொடுத்துட்டு இதை மேலே எடுக்கணும். மேலே எடுக்கிறேன்னா இப்போ என்ன பண்ணுறது, அட்வான்ஸில் போயிட்டு இதை கிழித்துட்டு இதை வந்து ஒரு 150 கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்தோம்னா கணக்காக இங்கே போயிடுவார். எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஏன்னா இதுக்கு சரியாக வரணுங்க, செட் ஆகும். இப்போ ஒரு 200 வச்சுக்கோமா. இப்போ 200 போடுவோம்னா 200 கூடங்க. ஒரு 170 மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். 170 போட்டோம்னா சரியாக இருக்குது பாருங்க. இப்போ ஃபிட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இதோட நான் கொஞ்சம் இங்கிட்டு வரணும்னா, கொஞ்சம் எனக்கு இங்கிட்டு கொஞ்சம் வந்து காட்டணும்னா, நான் ரைட் அலைன்மெண்ட்டில் ஒரு 20 கொடுத்து பார்ப்போமா. அந்த இப்படி வந்துருச்சு. இப்படித்தாங்க நம்ம கொஞ்சம் ஷேப்பாக செஞ்சுக்கிறது. ஒரு 30 கொடுத்தோம்னா கனெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வருவார். ஓகே, இப்போ இந்த மாதிரி காட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ரைட் எலமெண்ட் தேவையில்லை, இப்படிக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னா இப்போ நான் வந்து 0 கொடுத்துருவேன். ரைட். இப்போ பாருங்க, இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து இப்படி தாங்க உங்களுக்கு சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ்க்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு செஞ்சுக்க தெரியணும். இப்போ பாருங்க, இந்த சைட்டை போயிட்டு நான் செஞ்சதில் உங்களுக்கு எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சைட். நடுவில் உள்ள ப்ராசஸ் தான் இப்படி தான் இருக்கும். இது மெயின் பேனர். இங்கே பாருங்க, இப்படி தான் உங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஃபைவர் இந்த மாதிரி சைட்லேன்னு இந்த மாதிரி தான் அவங்க ஃபாரினர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் விரும்புவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி இருக்கணும், ரீடபுளாக இருக்கும். கரெக்டாக இதை கிளிக் பண்ணுறேன், இன்னொரு லிங்க்குக்கு போகிற மாதிரி அதெல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் போயிட்டு எலமெண்ட் டிசைனுக்கு போமா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு போயிட்டீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட்டில் போய்ட்டு இந்த இருக்குது லிங்க். நீங்கள் எந்த லிங்க்குக்கு போகணுமோ இங்கே நான் கொடுத்துக்கலாம். அந்த லிங்க் கொடுத்தா அந்த லிங்க்குக்கு போவார். ரைட். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து அடுத்த பகுதி என்னன்னா, ஃபுட்டர் பார்ட். இந்த 3 பகுதி இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதை நம்ம செய்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ரைட். ஓகே, ரைட். இப்போ அந்த ஆட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எழுத போகிறேன் என்னது, ஃப்ளாக்ஸ் பாக்ஸை தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதில் எத்தனை பிடிக்க போகிறேன், இதில் ஒரு 3 இருக்குது. அதில் எத்தனை 3 பகுதியாக இருக்குது. இப்போ நம்ம 3 பிடிப்போம். அதில் 3 இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 இது மாதிரி பிடிச்சிக்கலாம். ரைட். ஓகே, ஏன்னா வந்து மெயின் இதில் வந்து சின்னது. ரைட். இதில் பெரிய கண்டென்ட் ஒன்று தான் போடணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னாங்கன்னா, நான் வந்து இதில் வந்து செய்ய போகிறேன் அபவுட்னு சொல்லி போட்டு நான் எழுத போகிறேன். எழுதுறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்டைலில் போயிட்டு கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கிரேடியண்ட்டில் வந்து இந்த கலரை நீங்கள் ஆஃப், இந்த கலர் இருந்துச்சு இதில் வந்து நான் பிளாக் போடுவோம். போட்டு
செகண்டரி கலர் நான் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு தேவையில்ல செகண்டரி கலர்னு எனக்கு தேவையில்ல. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து கிளிக் பண்ணால் கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து எனக்கு டெக்ஸ்ட் வேணும் அபவுட்னு. அப்போ உங்களுக்கு தெரியுமா இருக்கு எப்படி செய்கிறதுன்னு. எப்படி செய்ய போகிறீங்க? ஹெடிங் ஒன்று தூக்கி போட போகிறீங்க. அப்படியே இப்படி வந்துடும். இதை வந்து நான் வந்து அபவுட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்டைலை வந்து நான் வந்து ஒரு 3ஆக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே அபவுட் அஸ்ன்னு கொடுக்குமே. இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த கலரையும் நம்ம மாற்றலாங்க. இதில் போயிட்டு இதுக்கு பதிலாக ஒரு நீங்கள் எல்லோன்னு எடுக்கிறனோன்னா உங்களுக்கு எல்லோன்னு கொடுக்கலாம் அந்த சைடுக்கு. ரைட். இப்போ எல்லோவை கொடுத்துட்டு கீழே வந்து எனக்கு ஒரு கண்டெயின் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் போயிட்டு டெக்ஸ்ட் எடிட்டரை தூக்கி கீழே போட்டோம்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து அபவுட் அஸ்க்கு நீங்கள் ஒரு கொடுத்துக்கிறீங்க. ஏதாவது ஒரு அபவுட் அஸ் நான் சும்மா அதில் இருக்கதே போடுவாங்க. போட்டுட்டு இங்கே நான் கலரை மாற்றணும். ஏன்னா இப்போ விளங்காத அந்த கலர் இல்லை எப்படி மாற்ற ஸ்டைலில் போயிட்டு தான் இருக்குது. இதுதான் டிஃபால்ட் கலர் இப்போ இருக்குது. நான் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்க அழகாக வந்துருச்சு. இவ்வளோ தாங்க செய்ய வேண்டியது. இப்போ ரெண்டாவது செய்ய நான் என்ன பண்ண போறேன், இதே விஷயத்தை நான் அப்படியே எடுத்து ஒரு காப்பி ஒன்று எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண இப்படி வந்துடுது. இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இல்லை லிங்க்ஸ்ன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டு லிங்க்ஸ் கொடுத்து இங்கே வந்து ஏதாவது லிங்க்ஸ் இப்போ வந்து ஏதாவது இங்கே கொடுப்போம். இங்கே வந்து நான் எப்படி செய்யாது இந்த இங்கே தான் கொடுங்க. ஒரு பில்டிங் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் இதை 3ஆக போடுறேன். இப்போ 3 4ஆக போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் எழுதிக்கிங்க. இந்த அப்படி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி இடவழி தேவையில்லை, எனக்கு இடவழி கூடாங்க. இதை வந்து நான் வந்து இப்படி கொடுத்து நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நம்பரில் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். கணக்காக அட்ஜஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ரைட்டா. இல்லை நீங்கள் புல்லட் பாயிண்ட் கொடுக்குறேன்னா புல்லட் பாயிண்டில் இந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட். இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அடுத்த விஷயம் கொடுக்க போகிறது அப்படின்னாலே இதில் வந்து சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளை ஒன்று இருக்குங்க. இப்போ நான் வந்து அதை மெயினாகவே செஞ்சுக்கிறேன். அதை காப்பி பண்ணி போடாமல் வந்து சில பிள்ளைகள் இருக்குது. நான் ஹெடிங் ஒன்று போட்டு இதை நான் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு ரைட். இந்த கலரை வந்து நான் மாற்ற போகிறேன். என்ன கலருக்கு, இந்த மாற்றிட்டு வந்து இப்போ சரியாக இருக்கு பாருங்க. இப்போ கீழே முதல்ல போயிடுச்சு. அதே மாதிரி கீழே அடுத்தது வந்து இதுக்கு வந்து கீழே டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று போட்டு இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கலாம். பில்டிங் பாக்ஸ் பில்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது அப்படியே 4 தரம் பெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சா இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே நான் என்ன பண்ணும் டெக்ஸ்ட் கலரில் போயிட்டு மாதிரி கொடுப்பேன். ரைட், கொடுத்தாச்சு. ரைட், இப்போ கணக்காக வந்துட்டாரு. கொஞ்சம் எனக்கு மேலே போகணுன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி மேலே அனுப்புறதுன்னு. அட்வான்ஸில் போயிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணுறீங்க. ஒரு 10 பிக்சல் கீழே வர்றதுக்கு மேலே போட்டால் 10 பிக்சல், இல்லைனா ஒரு 20 பிக்சல் வரேன்னா 20 பிக்சல் வரும். ஓகே, ஏன்னா ஒரு 30 பிக்சல் வரேன்னா 30 பிக்சல் கொடுத்தா 30 பிக்சல் வரும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது இங்கே போட்டுக்கிறோம். இங்கே கூகுள் மேப் ஒன்று போட்டுக்கிறதா இருந்தால் இங்கே போயிட்டு பாருங்கள், கூகுள் மேப்னு ஒருத்தர் இருக்காரு. அதை அப்படியே தூக்கி இங்கே ட்ராக் பண்ணாருன்னு இப்படி வந்துருவார் அவர். ஓகே, வந்துருவார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் இல்லை கூகுள் மேப்பில் போயிட்டு இல்லை வந்துருவார். போய் கொஞ்சம் அப்படியே வச்சுக்குவோம். கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக பெருசாக்கிங்களா, ஒரு பிரச்சனை கிடையாது. ரைட், இப்போ பாருங்கள் இப்படி வந்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் இந்த கண்டென்ட் ஓகே. இப்போ இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரைஸ் கொடுத்தோம்னா என்ன நல்லா இருக்கும். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரைஸ் கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்குவோம். ரைட், சென்டரைஸ் கொடுத்துக்குவோம். ரைட், லெஃப்ட்லேயே வச்சுக்கோமே. ரைட், ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து கூகுள் மேப்பை செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் லொகேஷன், அட்வான்ஸ், லேஅவுட்,
ரைட். இல்லை பாருங்க, இந்த எடிட்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. எங்கன்னா இல்லை, இதை கிளிக் பண்ண அந்த இதில் தான் அந்த எடிட்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது. இந்த பாருங்க பென்சில் அடிக்கிறதுல இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் பாருங்க, இங்கே வந்து லொக்கேஷன் காட்டுது. உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வீடு அட்ரஸ் ஏதோ உங்களோட கம்பெனி எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த அட்ரஸை வந்து இங்கே நீங்கள் எழுதுங்க. இப்படி தான் எழுதணும். லண்டன் யுனைடெட் கிங்டம்னு ஒரு அட்ரஸ் லண்டன் ஐன்னு சொல்லி எழுதிருக்கு. இங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து இங்கே காட்டும். ஓகே, இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இப்படி காட்டலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்படி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டணும், கொஞ்சம் தெளிவாக இந்த மாதிரி தெரியும். ஓகே, இவ்வளோ தான் கூகுள் லிங்க்ஸில் செய்கிறது. ஓகேயா, ரைட். அவ்வளோதான் செய்கிறது. இங்கே வந்து இப்போ எடிட்ன்ற ஆப்ஷன் எடிட்டில் போய் நம்ம சென்டரைஸ் பண்ணால் எல்லாம் சென்டர் ஆகுது இல்லை. இந்த புல்லட் பாயிண்ட் போட்டிருக்கனால இப்படியே வச்சுக்குவோம். இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம லெஃப்ட் கொடுத்துவோம். இது போதுங்க. ரைட். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இது அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடை போயிட்டு பார்த்தோம்னா நம்ம சைட் வந்து இப்படி இருக்கு பாருங்க. இதா பாருங்க, இப்படி இருக்கு சைடு. நம்ம சைடு இதுதான் பாருங்க, அழகாக ஒரு சைடு வந்து செஞ்சுட்டோம். இப்போ எனக்கு தேவைங்க இங்கே வந்து ஒரு இந்த காப்பிரைட் வேறாமல் எனக்கு வந்து தனியாக நம்மளாக ஒரு காப்பிரைட் வந்து இந்த கலரில் எழுதணும்னா இப்போ அந்த இதில் எழுதுன மாதிரி இதில் எழுதிருக்கிறது எழுதுன மாதிரி இப்போ நான் ஒன்று எழுதி காட்டினேன். ஏன் டிசைனில் வந்த மாதிரி வேணும்னா சிலவங்க அது கேட்பாங்க. சிலவங்க எனக்கு இது வேணால் அது மற்ற மாதிரி வேணும்னா அது சிம்பிளுங்க. கொஞ்சம் மூளை வேணுமா யோசிச்சு செய்யணும். இதை வந்து இது என்ன இப்படி வந்திருக்குன்னா யோசிக்கக்கூடாது, ஈஸி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன செய்ய போகிறேன்னா நான் திரும்ப ஒரு விக்கெட் எழுத போகிறேன். கீழே அதில் வராது, ஃப்ளக்ஸ் பாக்ஸில் ஒன்று தான் எனக்கு தேவை, ஒன்று அப்படி போடுறேன். ஒரு விக்கெட் தான் வரப்போகுது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் இங்கே தான் வரப்போகுது விக்கெட் வந்து. இங்கே நான் கொடுத்துட்டு ஸ்டைலில் போய்ட்டு கலரை வந்து ஃபஸ்ட் கலரில் வந்து என்ன கலர் கலர் வந்து என்ன பண்ண போகிறேன், கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கலர் மட்டும் தான் தேவை, பிளாக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வரப்போகுது எனக்கு டெக்ஸ்ட்னு தூக்கி நான் போட்டு நான் கொடுக்க போகிறேன். எதுனா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொடுத்துட்டு தூக்கி இதை அப்படியே போட போகிறேன். சாரி, இதை கொண்டாந்து இங்கே போடாது, இங்கே போட்டிங்கன்னா தான் சரியாக வரும். சைஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்போ இதை வந்து ஏன் நம்ம எழுதுவோமே, இதை எடிட் பண்ணிவிட்டு காப்பி ரைட்ஸ் இது சில பிரச்சனைகள், சில ஸ்டைல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ காப்பி சம்டைம் அந்த ஸ்டைலிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் சிம்பிள் இருக்குது. சில காப்பி பண்ணுறேன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டிரெக்டாக போடாமல் நம்ம வந்து ஒரு நோட் பேடில் போட்டு எடுத்தோம்னா அந்த ஸ்டைலிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் வராது. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி எங்கே போட போகிறோம்னா இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள் ஏதாவது வருமானு. இப்போ தான் சரியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சைட்லேருந்து காப்பி பண்ணுற நேரம் சில நேரம் வந்து இந்த இதுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்டைல் அப்படியே வந்து இதில் வந்து மாட்டிக்கும். அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இடைவெளி வரும். இப்போ பாருங்கள் சரியாக வந்துடுச்சு தானே. இப்போ இதை வந்து போல்ட் ஒன்று பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு வேணால் இதே இதில் வச்சுட்டு எனக்கு கலரை வந்து நம்ம மாற்றிக்குவோம். ஒரு ஒயிட்டுக்கு போட்டுவோம். பார்த்துட்டு எனக்கு வந்து சென்டரில் வரணும்னா சென்டரில் கொடுத்துட்டு இப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சைடை உங்களுக்கு கீழே ஃபுட்டரில் வந்து இந்த மாதிரி வருது பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த இதுகளையும் கொஞ்சம் கவர் பண்ணணும். கீழே நீங்கள் எழுதி ஓகே. இப்போ எல்லாத்தையும் கூகுள் மேப்பை சின்னதாக இருக்கணும். உடனே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ எனக்கு வந்து இதுக்கு இந்த துண்டு எனக்கு தேவையில்லைண்ணே எனக்கு இனிமே. இப்போ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, சிம்பிளான ஆப்ஷன். நான் இனிமே எனக்கு இது தேவையில்லை, நான் எக்ஸிட் பண்ணுறேன் இதிலேருந்து. லேட்டர் டிசைடட் லேட்டர் அப்ளைன்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் எங்கே போகிறேன், என்னோட டேஷ்போர்டுக்கு போகிறேன். WP பை டேஷ்போர்டுக்கு போயிட்டு எனக்கு இதில் தான் நான் சேஞ்சஸ் செய்ய போகிறேன். இதில் போயிட்டு பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் போயிட்டு எனக்கு ஃபுட்டர் செக்ஷனுக்கு போகிறேன். இதில் ஃபுட்டோ பில்டருக்கு போகிறேன். இந்த ஃபுட்டோ பில்டரில் கடைசியாக இருக்குது பாருங்க காப்பிரைட், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பப்ளிஷை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே செக்ஷன் காட்டாது. இந்த காட்டாது. இப்போ பாருங்கள், இதுதான் உங்களோட சைடு.
ரைட். இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சைட் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அழகான ஒரு சைட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகமாக கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.